வணக்கம். இப்ப நம்ம இந்த சேனலோட மெயின் டிவி வந்து எங்க ஊர் ஆவடி. எக்ஸலென்ட் கான்செப்ட். இப்ப எங்க ஊர் ஆவடியில இந்த கொரோனா வைரஸ் COVID-19 கண்ட்ரோல்ல இருக்கிறதா? இது ஸ்ப்ரெட் ஆகாத வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஆவடி இப்பதான் மாநகராட்சி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரல. ஆவடி மாநகராட்சி வட்டார தாசில்தார் அலுவலகம் ஆவடி காவல்துறை சேர்ந்து ஆவடியில கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா மை வியூல வந்து the answer is no, because first lockdownல cases குறைவு, டெத் வந்து குறைவு. both are வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே லெஸ் மினிமல் லெவல்ல இருந்த போது என்ன பண்ணாங்க, உண்மையிலேயே கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்று சொல்லப்படுகிற ப்ளீச்சிங் பவுடர் கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் பண்ணாங்க எல்லா வார்டுலையும். சோடியம் ஹைட்ரோகுளோரைட் சொல்யூஷன் என்று சொல்லப்படுகிற கிருமி நாசினி டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 261 கேசஸ் மேல ஆவடியில் ஆயிடுச்சு. டெத் வந்து ஒரு சிங்குலர் லெவல்ல போயிடுச்சு. இப்ப இந்த ஆவடியில கொரோனா பாதிப்பால இறந்தவங்க எல்லாம் என்ன தானே கொரோனா வாங்கிட்டு வந்தவங்க. அப்ப கொரோனா பாதிப்பால் ஆவடியில இறந்தவங்களுக்கு தமிழக அரசு என்ன நஷ்டஈடு கொடுக்கும்? ஏன் அப்படின்னா வாழும் உரிமை அப்படிங்கிறது அரசியல் சாசன அமைப்பு 21 சொல்லப்பட்ட அடிப்படை உரிமை. ஃபண்டமெண்டல் ரைட். இப்ப கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்காதது யாருடைய தவறுன்றீங்க? மத்திய அரசும் மாநில அரசும் தான். ஒரு கவர்மெண்டுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா அதனுடைய சிட்டிசன்ஸ் குடிமக்களை பாதுகாப்பு, குடிமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பது, பாதுகாப்பை தருவது. அதான் நாங்க வந்து என்ன சொல்றோம், சுப்ரீம் கோர்ட்ல ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி is unfettered fundamental right guaranteed in the Constitution of India and Article 21. இப்ப ஆவடி பகுதியில் கொரோனாவில் இறந்தவர்களுடைய குடும்பத்துடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு வந்து நீ மருந்தை கண்டுபிடிச்சிருந்தேன்னா, இன்வென்ட் பண்ணியிருந்தேன்னா, ஒழுங்கான சிகிச்சையை அளித்திருந்தேன்னா அவங்க நீ காப்பாற்றிருக்கலாம். The government miserable failure ஆயிடுச்சு, காப்பாத்தல. COVID-19 வைரஸால அவங்க இறந்துட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கொரோனா பணிக்கு செல்லும் உள்ளாட்சி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், லோக்கல் பாடி டிபார்ட்மெண்ட், போலீஸ், ஃபயர், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க கொரோனா பணியில இருக்கும்போது இருந்தால் நீங்க 50 lakhs வரை கொடுக்குறீங்க, 20 lakhs கொடுக்குறீங்க, இன்சூர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அரசு வேலை குடும்பத்தோடு கொடுக்கப்படும் சொல்றீங்க. அப்ப உங்களுடைய தவறு. நீங்க மெடிசனை வந்து இன்வென்ட் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க ஏன் கொரோனாக்கு நாங்க ஏன் பலியாகிறோம்? அப்ப ஆவடி பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற வழக்கறிஞர்களை சந்தித்து ஆர்டிகல் 21 பிரகாரம் வந்து எங்கள் உயிரை பாதுகாப்பது மத்திய மாநில அரசு கடமை. நீங்க மருந்தை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நாங்க இறந்திருக்க மாட்டோம். அதனால மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு வந்து 50 lakhs நஷ்டஈடு தரணும். ஒருவருக்கு அரசு வேலை தரணும். நீங்க பெட்டிஷன் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணினால் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா இதுவரைக்கும் யாரும் நினைக்கிறதே இல்லை. எவ்ரிடே ஈவினிங் 6 o'clock 7 o'clock பாத்தீங்கன்னா கொரோனா டெஸ்ட் எடுத்தது இவ்வளவு பேர். கொரோனாவில் இன்றைய பாதிப்பு சென்னை
பாதிப்பு, மாவட்ட ரீதியாக பாதிப்பு, இதுவரை இறந்தவர்கள் எத்தனை பேர், சென்னையில் டெத்து விபத்து. இது என்னங்க உயிருக்கு தான் மதிப்பா? உயிரோட விலையும் உங்களுக்கு தெரியாதா? அசால்ட்டா நீங்க ஈஸியா சொல்லி போயிட்டீங்க. இதுல வந்து ஒரு டாக்டர் வந்து நான் குழந்தைசாமி நினைக்கிறேன் 19 மெடிக்கல் எக்ஸ்பர்ட் அந்த டிவியை மாத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்ல போய் நான் முறையிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊரடங்கு லாக்டவுன்னால வந்து கொரோனா வந்து குறைய வாய்ப்பு இல்லை, லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணல அப்படின்னா ஐசிஎம்ஆர் ஜாயிண்ட் டைரக்டர் பி நான் வந்து பகிரங்கமான எச்சரிக்கை விட்டேன். 19 மெடிக்கல் எக்ஸ்பர்ட் லாயக்கு இல்லாதவங்க, உங்களால கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்க வந்து இ பாஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், மெட்ராஸ் விட்டு போங்க அப்படின்னா 90% போகும். சென்னை இருக்குமா இல்லையானே தெரியல. நாளுக்கு நாள் COVID-19 இன்க்ரீஸ், என்ஹான்ஸ், டெத் 33 43 கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க. உங்களால கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இம்யூனிட்டி இல்லைன்னு சொல்றீங்க. ரைட். ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? அந்த தானான மாத்திரை கொடுக்குறீங்க ஹாஸ்பிட்டல்ல. அதே கொடுத்துறையிலாமே மக்களுக்கு. சென்னையில் உள்ள அத்தனை சிட்டிசன்ஸுக்கும் ஆவடியில் உள்ள அத்தனை மக்களுக்கும் விட்டமின் சி கொடுங்க, மல்டி விட்டமினை கொடுங்க, கபசுர குடிநீர் கொடுங்க, இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணுங்க. ஆவடியில் ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் பிசிஆர் டெஸ்ட் எடுங்க. தொற்றா நோய்கள் சொல்றீங்க, நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன்ன்றீங்க, டயபெட்டிஸ்ன்றீங்க, ரீனல் ஃபெயிலியர்ன்றீங்க, ஹார்ட் எயில்மெண்ட்ன்றீங்க, லங் எயில்மெண்ட், சிஓபிடின்றீங்க. இந்த மாதிரி ஆஸ்மா இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. வசதி இருக்கிறவங்க அவங்க தனியாக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து போகணும். வசதி இல்லாதவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துங்க. ஓல்ட் ஏஜ்ன்றீங்க, அந்த ஓல்ட் ஏஜை நீங்க செட்டில் பண்ணுங்க. பொட்டாசியம் கொடுங்க மெடிசன்ல. எதையுமே கொடுக்காம நீங்க வந்து லாக்டவுன்ல கொரோனா தான் ரைஸ் ஆயிருக்கக்கூடிய போலீஸ் அத்துமீறல்கள், போலீஸ் அராஜகங்கள், போலீஸ்காரனோட அட்டகாசங்கள், போலீஸ்கார படுகொலை வரையும் போயிடுச்சு. லாக்டவுன்ல ஜெயராஜ் ஒரு வக்கீலோட சாலையை ஒரு டெப்டி கமிஷனர் ராஜேஷ் கண்ணங்கிறவன் காலில் பூட்டி மிதிச்சு பக்கிங்ஹாம் கனல் தூக்கி போறான். அந்த ஹைகோர்ட்டுக்கு பாவத்துக்கு நான் சொல்றேன், நீ வண்டி எடுக்காதே அப்ப வெஹிக்கிள. நான் டிசியையும் டிஜிபியையும் சிஓபியையும் ஹோம் செக்ரட்டரியையும் அந்த ஒட்டேரி இன்ஸ்பெக்டரையும் நான் வந்து பார்ட்டியை சேர்ந்து ஹைகோர்ட் நான் ப்ரெஷர் ஃபைல் பண்ணி பக்கிங்ஹாம் கனல்லேருந்து வந்து ஜேசிபி வச்சு ஸ்கீ எடுக்கிற சொல்றேன் 10 lakhs காம்பன்சேஷன் வாங்கிட்டு அந்த வக்கீல் மைது வெயிங்க வாங்கி போயிட்டாரு. இதான் நடந்தது. இப்ப ஆவடியில கொரோனாவால் இறந்தவர்கள் அனைவரும் அந்தந்த பகுதியில் உள்ள அட்வொகேட்ஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. காம்பன்சேஷன் கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு அரசு கொடுக்கும். ஏன்னா நீங்க கொரோனாவை கொண்டு வரல, நீங்க கொரோனா வைரஸ் தூக்கிட்டு வரல. கொரோனா வைரஸ் நேச்சுரல் டைசாஸ்டர்ல வந்தது. இதற்கு மத்திய அரசு மாநில அரசு மருந்தை கண்டுபிடித்து கொடுத்து சிகிச்சை எடுக்கிறதா நீங்க உரிமை வச்சிருப்பீங்க. இது மாபெரும் தவறு. யாரு? சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தான் விகாரியஸ் லைபிலிட்டி, அவங்க தான் பொறுப்பு. இப்ப ஆவடி இருக்கு இங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா 2.5 மாசமா ஷார்ப் பவுடர் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கிளர்க்கு மிஸ்டர் ஏஆர்எஸ் வந்து அந்த பவுடரையே வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வாங்கி வச்சுட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற கேஸ் போடுது. ப்ளீச்சிங் பவுடரே டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பேருக்கு அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு போறோம். அதுல வாட்டர் தான் இருக்கா இல்ல சோடியம் ஹைட்ரோகுளோரைடு இருக்கா யாருக்கு தெரியும்? காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ். யாரு கான்ட்ராக்ட்? எல்லாருமே ஆர்டிஐ போட்டு கேட்கிறோம். நான் மட்டும் கேட்டா பத்தாது. சமுதாயத்திலையும் ஆவடி மக்கள் அக்கறை உள்ளவங்க கேட்கணும். கிருமிநாசினி கிடைப்பதற்கு ஒரு கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தாங்க?
என்ன கான்டாக்ட் அது? சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து எங்க வாங்கினேன், எங்க பர்ச்சேஸ் பண்ணேன், பர்ச்சேஸ் ஆர்டர் எங்க, ப்ளீச்சிங் பவுடர் எங்க வாங்கினேன், யாருக்கு மொத்தமா கான்டாக்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆவடியில கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய லீகல் அட்வைஸ் அவங்க ஃபேமிலி, முதல்ல நான் சொல்ற சப்ஜெக்டா வச்சு நீங்க ஒரு வழக்கறிஞரை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதுக்கப்புறம் ஆவடி மாநகராட்சி, அப்புறம் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர், தமிழக அரசுடைய உள்துறை செயலாளர், மத்திய அரசு பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு உள்துறை செயலாளர், மத்திய அரசு பிரைம் மினிஸ்டரோட பிரதம மந்திரியோட முதன்மை செயலாளர், அதுக்கப்புறம் ஜனாதிபதியுடைய குடியரசுத் தலைவருடைய முதன்மை செயலாளர், இவங்க எல்லாருக்கும் வந்து நீங்க மனு அனுப்பிச்சிட்டு ஒரு 15 நாள் வெயிட் பண்ணிட்டு அந்த ஒப்புதல் அட்டை வந்தவங்க இமீடியட்டா நீங்க ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் காம்பன்சேஷன் கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா இது வந்து விகாரியஸ் லைபிலிட்டி, அவங்க வந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட வந்து காம்பன்சேஷன் கேட்டு எந்த விதமான மனுக்களை யார்கிட்டையும் கொடுக்கவும் இல்லை. ஹானரபிள் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சிலேயோ இல்லை மெட்ராஸ் பிரின்சிபல் ஹைகோர்ட்ல யாரும் இதுவரை ரெப்ளிகேஷன் தாக்கல் செய்யவில்லை. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இப்ப 2.5 மாசமா வந்து ஆவடியில ப்ளீச்சிங் பவுடர் எந்த ஏரியாலையும் ஸ்ப்ரே பண்ணல, கிருமிநாசினி எங்கேயுமே தெளிக்கல. இதெல்லாம் கான்ட்ராக்ட்ஸ். என்ன கான்ட்ராக்ட்ஸ்ங்கிறதெல்லாம் ஆவடி மாநகராட்சி முதல்ல ரவிச்சந்திரன் தான் இப்ப போயிட்டாரு. இப்ப அடுத்த மினிஸ்டர் யாரோ வேற யாரோ ஒரு புது கமிஷன் வந்திருக்காரு நினைக்கிறேன், அவர் தான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண. இல்லைன்னா இந்த ஊழல் வந்து விஎன்டிசிக்கு ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் போயிருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த கான்ட்ராக்டில் நடந்த ஊழல் விஷயமாக ஏகப்பட்ட மனுக்கள் சென்றிருக்கிறதா எங்களுக்கு வந்து தகவல். அடுத்து தேர்மல் ஸ்கிரீனிங், அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். அவங்க 250, 300 சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுத்துட்டு இவன் 500 எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், தேர்மல் ஸ்கிரீனிங்ல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் யாரோ சின்ன சின்ன பசங்கள எம்ப்ளாய் பண்றீங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்கப்புக்கு வந்து முன்னாடி ஹெல்த் விசிட்டர்ஸே வந்தாங்க பூந்தமல்லி பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல இருந்து. இப்போ யாரோ வந்துட்டு போறாங்க, அவங்க எல்லாம் வந்து ஹெல்த்துக்கும் சம்மந்தமே கிடையாது, கிருமிநாசினி தெளிக்கிறாங்க. இவங்களுக்கு கொரோனா வந்ததுன்னா கொரோனாவால ஒரு பக்கம் அன்பார்ச்சுனேட்டா இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு யார் நஷ்டம் எடுக்கிறது? என்ன சட்ட பாதுகாப்பு? எப்படி நீங்க கான்ட்ராக்ட் விடுறீங்க? உங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல மாநகராட்சியில, அவங்கள நீங்க வந்து ஈடுபடுத்துங்க. இல்ல தென்னை ஒண்ணு தற்காலிக பணியாளர் நீங்க நியமித்து கொடுறதுக்கு அரசு ஒப்பீனியனை உத்தரவு வாங்கி நீங்க நியமிச்சு போங்க. ஆவடியில வந்து கிருமிநாசினி சரியா தெளிக்கல, ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஸ்ப்ரே பண்ணல, கொரோனா வந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யலன்னு நான் சுமதிங்கிற பேர்ல ஒரு மனு கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் எந்த பதில் இல்லை. நான் ஹைகோர்ட்டுக்கு தான் நான் போகிறேன். அடுத்தது நடைபாதை கடைகள், ஃபிஷ் மார்க்கெட். ஃபிஷ் மார்க்கெட்டை மூடணும்னு ஒரு பெட்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். எந்த நடைபாதை கடைகளிலும் ஃபிஷ் மார்க்கெட்லையும் கவர்மெண்ட் சொல்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ் ஆன மாஸ்க் வேர் பண்றது, கிருமிநாசினி தெளிக்கிறது, ஹேண்ட் சானிடைசேஷன் பண்றது, சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்றது யாரும் ஃபாலோ பண்றது? அவருடைய எந்த சின்ன மளிகை கடையிலிருந்து ரிலையன்ஸ் வரை யாரும் ஃபாலோ பண்றது? ஒன்று சூப்பர் மார்க்கெட் யாரும் ஃபாலோ பண்றது? எந்த பேக்கரி
ஹோட்டல் அடையாளத்தை முதல்ல ஃபாலோ பண்றாங்க. I have seen it with my naked eyes. வேற எங்க ஃபாலோ பண்றாங்க? வெஜிடபிள் மார்க்கெட். யாரு சானிடைசர் வச்சிருக்காங்க, யாரு கையை கழுவுறாங்க, யாரு டிசீஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஃபிஷ் மார்க்கெட். சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா ஒரு எங்க யாராவது எந்த அறிவு கட்டவனாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஃபிஷ் மார்க்கெட்டை வைப்பாங்க. இங்க சுதர்சனம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல ஃபிஷ் மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு சட்டவிரோதமானது. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் எதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, லா இருக்கு, கைட்லைன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு டிரைனேஜ் பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஏன் கொரோனா வராது? கும்பலா வந்து சேர்றாங்க. மார்னிங் போய் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் போறாங்க. ஃபிஷ் சேல்ஸ் பண்றவன் என்ன ஹேண்ட் சானிடைசர் கொடுக்குறானா, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றானா சொல்லுங்க, மாஸ்க் வேற பண்றானா? ஏன் கொரோனா பரவாது? ஒருத்தருக்கு COVID-19 இன்ஃபெக்டட் ஆனா 460 மெம்பர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. சாதாரணமா மக்கள் இங்கேயே நாங்க தள்ளி போனாலே அடுத்தது பைத்தியக்காரமான ஒரு செயல் என்ன அப்படின்னா 2 கிலோமீட்டர் வந்து நீங்க வெஹிக்கிள் அட்டர் நான்சென்ஸ். நடந்து போகும்போது தான் எச்சா துப்பி போறோம், மூக்கில் உள்ள சளியை துப்பி சிந்தி போறான். நடந்து போகும்போது எவ்வளவு கொரோனா இருந்தாலும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா நீங்க 6 மீட்டர் 8 மீட்டர் இடைவெளியெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வெஹிக்கிள் போனாலும் வச்சுங்க, சிங்கிள்ல போறான்னா டபுள்ஸ் வேண்டாம் சொல்லுங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து சரியில்லை, ஃபாலோ பண்ண முடியாது. வெஹிக்கிள் போனா அவன் இமீடியட்டா போறான், இமீடியட்டா வந்து போறான் ஃபாஸ்டா. முட்டாள்தனமான எல்லாம் பைத்தியக்காரத்தனமான செயல். அதுல கூட நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்க அவன் மேல. நான் பத்தி பேசினா விகரஸ் அண்ட் வயலண்டா போகும். ஆனா அந்த போலீஸ் வந்து என்ன பண்றது, ஃபிஷ் மார்க்கெட் மற்ற ஷாப்ஸ் எல்லாம் வந்து யார் எதையும் ஃபாலோ பண்றதே கிடையாது. அவங்க மேல நீங்க எத்தனை 180 வழக்கு போடுறீங்க, எத்தனை 268 போடுறீங்க, எத்தனை 270 போடுறீங்க. படங்கள் பூரா கல்லு வச்சிருக்காங்க. நான் எம்எஸ்சி forensic science apart from my law, apart from my all degrees. எனக்கு ஒரு படத்தை பார்த்த உடனே தெரியும் கால்சியம் கார்பைடில் இருக்கா இல்லையா. அதுதான் நாங்கள் தடை அடிக்கடி பிடிச்சிருக்கோம். நான் டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவும் இல்லை பண்ணியிருக்கேன் அந்த ஃபீல்டில். ஸோ ஆவடியை பொறுத்த வரைக்கும் மாம்பழங்கள், அதே மாதிரி வந்து அன்னாசி பழம், வாழைப்பழம் எல்லாமே கல்லுல வச்சு கார்பைடை வச்சு. இதுல வெட்டிக்கேடு என்ன அப்படின்னா, என்னுடைய ஒரு கிளைண்ட் வந்து அந்த மாதிரி பிசினஸ்ல அவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு என்ன மாதவரம் மார்க்கெட்டுக்கு வாங்க, 2 வீலர் இல்லைன்னு. மிட் நைட்ல நான் அவரை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போறேன், மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மார்க்கெட். அவன் என்ன பண்றான், எனக்கு 2 கண்ணால பாருங்க, I have seen it with naked eyes. மாங்காயோட கார்பைடு கல்ல கொடுக்குறான், வாழை பாதி படம் பத்திரிக்கு கார்பைடு கல்ல கொடுக்குறான், பழங்களோட கார்பைடு கல்லையும் ஒரு மூட்டையா கட்டி கொடுக்குறான். அத சாப்பிடக்கூடிய ஆவடி இருக்கிற மக்களுக்கு என்ன நோய் வரும்? கேன்சர் வரை வரும். அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், உணவு பாதை, ஃபுட் பைப், ஈசோஃபாகஸ்ல இருந்து ஸ்டொமக், டியோடினம் எல்லாம் காலியாயிடும். ஜாண்டிஸ் வரும். மாநகராட்சியில் உள்ள ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், ஹெல்த் ஆபீசர் என்றைக்காவது போய் செக் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு தனியான ஃபுட் அண்ட் அடாப்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அவங்க செக் பண்ணியிருக்காங்களா? ஏன் கொரோனா வராது? ஆவடி
அப்படிங்கிறது இல்லை. ஏன் நீங்க வந்து அதாவது 100 200 கூட இல்லாத டயத்தில் வந்து நீங்க அப்படி நீங்க ஆவடி ஏரியாவை நீங்க கண்டெய்ன்மெண்ட் ஜோன் நீங்க ஏரியாவில் வந்து கிருமி நாசினி தெளிச்சிங்க. 3 வேளை கிருமி நாசினி, 3 வேளை ப்ளீச்சிங் பவுடர். இன்னைக்கு இவ்வளோ டெத் ஆயிடுச்சு. நியர்லி 10 lakhs பாப்புலேஷன் உள்ள ஒரு மாநகராட்சி. மெயின் இங்கே போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கூல் அண்ட் டிஎஸ்பி இருக்கு. கம்ப்ளீட் டிஃபென்ஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு பண்றீங்க கொரோனாவிலிருந்து? ஏன் உங்களால வந்து நீங்களே வந்து கிருமி நாசினி தெளிக்க முடியாதா? ப்ளீச்சிங் போடுற உங்க அலுவலர்களை வச்சு பண்ண முடியாதா? இந்த கான்ட்ராக்ட்ல யாருக்கு கொடுத்தீங்க? இந்த கான்ட்ராக்ட் ஓபன் டெண்டர் விட்டீங்களா? இதெல்லாம் நான் ஆர்டிஐல கேட்கலான்னு இருக்கேன். எல்லாருமே கேட்கணும். ஆவடி நல்லா இருக்குங்கிறவங்க எல்லாம் மாநகராட்சி கேட்கணும். ஒவ்வொருத்தரும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் கேட்கணும். யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க? என்னென்ன கான்ட்ராக்ட் பாருங்க. கிருமி நாசினி, தெர்மல் ஸ்கிரீனிங் வச்சு பார்க்கலாம் பாருங்க. பெப்பர் மார்னி அலவேட். அடுத்தது சர்வே, வீட்டில் ஏதாவது வியாதி இருக்கா இல்லையா. அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர். கபசுர குடிநீர் எந்த வீட்டுக்கு நீங்க கொடுத்தீங்க? முதல்ல எல்லாருக்கும் கொடுத்தேன்னு ஒரு மினிஸ்டர் சொல்லிட்டு போறார். ஆவடியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. எங்க கொடுத்தீங்க? ஆவடியை வந்து கொரோனாவிலிருந்து பாதுகாக்கணும். ஆவடி மக்களுக்கு இதுவரை கொரோனாவை இறந்தது போதும். ஒருவர் கூட வந்து இனிமே கொரோனா வைரஸ் கோவிட் வைரஸால் ஆவடியில் பாதிக்கப்படக்கூடாது. ஒருவர் கூட இறக்கக்கூடாது கொரோனா வைரஸால் அப்படின்னு நீங்க நல்ல எண்ணத்தில் நினைச்சீங்க அப்படின்னா எல்லா வார்ட்லையும் கிருமி நாசினியை 3 தடவை தெளிங்க. ப்ளீச்சிங் பவுடர் 2 தடவையாவது ஸ்ப்ரே பண்ணுங்க. வீட்டுக்கு வீடு ஒருத்தர் விடாம PCR டெஸ்ட் எடுங்க. தொற்றா நோய் உள்ளவங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் கொடுங்க. எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி டெவலப் பண்ற விட்டமின் சி, மல்டி விட்டமின், ஜிங்க், கபசுர குடிநீரை எல்லா மக்களுக்கும் கொடுங்க. அப்பதான் இந்த ஆவடி கொரோனா வைரஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாற்ற முடியும். இப்போ ஒருத்தர் கேட்கிறார், என்னங்க நீங்க வீட்டுக்கு வீடு போய் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்றீங்க? டெஸ்டிங் சென்டரே இங்க இல்லையேன்றாங்க. ஒரு மாநகராட்சி இப்பதான் வந்து கிரேட் ஹேர் ஆகி கிரேட் வந்து டெவலப் ஆகி நிலை உயர்த்தப்பட்டிருக்கு. நகராட்சியிலிருந்து மாநகராட்சியா வந்து ஸ்டேட்டஸை வந்து ரைஸ் பண்ணி அதை வந்து உயர்த்தி மாநகராட்சியா கொண்டிருக்கீங்க. கார்பரேஷன் ஆஃப் ஆவடி. இன்னும் இந்த எலெக்ஷன் இன்னும் வரல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்ஸ், மேயர், டெப்டி மேயர்லாம் இனிமே இல்லை. அதுக்குள்ளதான் கொரோனா வந்துச்சு வைரஸ். ஆல்ரைட், 10 லட்சம் மக்கள் உள்ள இந்த இடத்துல ஏன் வந்து உங்களால ஒரு PCR RT-PCR என்ன எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அது போல டெஃபினேஷன் என்ன? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன? இந்த கொரோனா வைரஸ் வந்து புரோட்டீன் மாலிகுலால ஆனது. அதாவது வந்து நீங்க ஜுவாலஜியில படிச்சவங்களுக்கு, பயாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். 12th கூட ஒரு போட்டுருவோம், அப்படி ஒரு இன்டு மார்க் மாதிரி சைக்கிள் மாதிரி வரும். வாட்சன் கிரீக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ABCDலாம் போட்டிருக்கோம். அடினோசைன், தயமின், சைட்டோசைன், யுராசில் அப்படின்னு லிங்க் இருக்கும். அந்த மாதிரி புரோட்டீன் மாலிகுல்ஸை கொண்டதுதான் இந்த கொரோனா வைரஸ். இது என்ன பண்ணுது? நம்ம ஆன்டிஜன், ஆன்டிபாடிஸ் உள்ள நம்ம பாடியில இருக்கு. அதான் வந்து இம்யூனோ சிஸ்டம், எதிர்ப்பு சக்தி மண்டலம் நம்ம பாடியிலே இருக்கு. அதுல வந்து என்ன IgG, IgM, IgA அப்படின்னு 5 ஆன்டிபாடிஸ் இருக்கு. சாதாரணமா வந்து சளி, இருமல், காய்ச்சல், தொண்டைவலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும்.
இப்ப நம்ம ஹேண்ட்ஸை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிருமிகள் நம்ம கையில் இருக்கும், உடம்புல இருக்கும். இது வந்து நேச்சுரல். நம்மளுடைய பாடியில வந்து கிருமியும் மனிதனும் உள்ள ஒரு ஜுவாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் இது வந்து இருந்து கொண்டே இருக்கும். அதாவது கிருமி வந்து மனிதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பிட்டு தான் வளரும். இது வந்து ஒரு ஜுவாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப். இது வந்து காலங்காலமா இருந்து கொண்டு வருகிறது. புதுசா ஒன்றும் கிருமி வந்து நம்ம பாடியில வந்து என்ட்ராங்க. வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, இது மூணும் ஃபங்கஸ். இது பாடியில வந்து பிறந்ததிலிருந்து இறக்கிற வரி இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நார்மலா கையை வாஷ் பண்ணணும், வெளியில போயிட்டு காலை வாஷ் பண்ணணும், டெய்லி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது குளிக்கணும், காலையில ஒரு தடவையாவது வந்து ப்ரஷ் பண்ணணும், ஃபேஸை வாஷ் பண்ணணும். அப்படின்னா எதுக்காக? அந்த கிருமிகளை கொஞ்சமாவது நம்ம அடிக்கணும், டிவோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க ஜுவாலஜியில். இருக்கு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அதில் மியூச்சுவலிசம்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கும். ஸோ தட் இந்த வைரஸ் வந்து உடம்போட உள்ள வைரஸ், எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்றீங்க. ஆவடியில் 10 லட்சம் பேர் இருக்காங்க, பெரிய விஷயமா. எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய இப்போ நீங்கள் போலீஸ், ரெவென்யூ, லோக்கல் பாடி, ஃபயர் எல்லாருமே என்ன கொடுக்குறீங்க? எதிர்ப்பு சக்தி மருந்துகள், விட்டாமின் சி, சிங்கு, கபசுர குடிநீர், மல்டிவிட்டமின் இதெல்லாம் கொடுக்குறீங்க. இது எல்லா மக்களும் கொடுத்துருப்போங்க. இல்லை இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிட போகுது. எல்லாம் தானாக மாத்திரதான் கொடுக்க போறீங்க. மெடிசன்ல ஜெனரிக் அப்படின்னு ஒன்று உண்டு, பிராண்டட்னு ஒன்று உண்டு, காமன்னு உண்டு. நீங்க பிராண்டட் மெடிசன் கொடுக்க போறது கிடையாது, ஜெனரிக் கொடுக்க போற காமனான மெடிசன் கொடுக்க போறீங்க. நீங்க அதே கொடுத்துட்டு போகல, மக்கள் நல்லா இருக்கிற போட்டோம். ஆவடியில் யாராருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கு, யாராருக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, யாராருக்கெல்லாம் டயாலிசிஸ் ரீனல் ஃபெயிலியர் பண்ணிட்டு இருக்காங்க, யாராருக்கு ஹார்ட் எயில்மெண்ட் இருக்கு. இது கணக்கெடுக்கிறது பெரிய விஷயமா? வசதி உள்ளவங்க அவங்க ட்ரீட்மெண்ட் பிரைவேட்டுக்கு போட்டு அட்வைஸ் பண்ணுங்க. வசதி குறைவானவங்க நீங்களே போய் கவர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த கொரோனாவினால் ஆவடியை காப்பாற்ற முடியாது. ஆவடியில் உள்ள ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து திங்க் பண்ணும். ஏன்னா கொரோனாவினால் இறந்தவருடைய பாடியை வந்து எப்படி அடக்கம் பண்றாங்க, எப்படி டிஸ்போஸ் பண்றாங்கிற வந்து லைவா பார்த்தது நம்ம பிஎம்ஏ எம்எல்ஏ மிஸ்டர் அன்பரனுடைய டெட் பாடியை தான் நம்ம லைவா பார்த்தோம். வந்துருச்சு அப்படின்னா மேட்டர் ஓவர். பேச கூட பார்க்க முடியாது, ஈமெக்ரியை கூட பண்ண முடியாது. அப்ப நம்ம தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மாஸ்க் ஏன் வேர் பண்றோம்? அட்லீஸ்ட் அந்த சளி திவலைகள், அந்த ஸ்பூட்டம் உள்ள வைரஸ் வந்து நம்ம நேஷனல் என்ட்ரா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கோவிட்-19 பிடிச்ச இடமே நேஷனல் வேர்னஸ் தான். எல்லாரும் மாஸ்க் வேர் பண்ணுவாங்க. எத்தனை பேர் மாஸ்க் வேர் பண்ணாங்க? எத்தனை பேர் சோசியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க? எத்தனை வணிக நிறுவனங்கள்ல வந்து சானிடைசேஷன் முன்னாடி வச்சிருக்காங்க? இதெல்லாம் கண்டுக்க தெரியாது காவல்துறை. எவனாவது ஒரு அப்பாவே அப்பதான் போயிட்டு இருப்பான், அவரை பிடிச்சி ஒரு 198, 269, 270 கேஸ் போட்டு அவனை அடிச்சு உதச்சு வெஹிக்கிளை சீஸ் பண்ண. வெஹிக்கிளை சீஸ் பண்றது அதிகாரமே கிடையாது. வயலேஷன் அப்படிங்கிறது குற்றம் கிடையாதுங்க. குற்றம்ங்கிறது வேற. இன்டென்ஷனல் கமிஷன், இன்டென்ஷனல் ஒமிஷன், இதான் கிரைம். அதுல மோட்டிவ் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அட்டெம்ப்ட் இருக்கணும். இதான் 4 elements ஆஃப் கிரைம். இது வயலேஷன். வயலேஷன் கிரைம் நீங்க சொல்றீங்க. குற்றச்செயலில் ஈடுபடாத வெஹிக்கிளை சீஸ் பண்றீங்க. யார் அதிகாரம்? யாரும் வரமாட்டேன்றாங்க.
சீஸ் பண்ண ஒருத்தர் ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு வடிவு இல்லை. அப்புறம் அவன் வந்து எசென்ஷியலுக்கு போறானா நான் எசென்ஷியலுக்கு போறான்னு முடிவு பண்றது கோர்ட்டு தான். நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அவன் சொல்லுவான் நான் வந்து அத்தியாவசிய பணிக்காக போனேன், நீங்க இல்லையேன்னு அவனை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க, மிரட்டுறீங்க. அவன் அத்தியாவசிய பணிக்கு போனானா அத்தியாவசியம் இல்லாத பணிக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ண முடியும், முடிவு பண்ண முடியாது. அதனால லாக்டவுன்ல நீங்க பண்ற அத்துமீறல்கள்லாம் வந்து கொரோனாவை கட்டுப்படுத்தாது. 19 எக்ஸ்பர்ட்டுக்கே நான் எச்சரிக்கை கொடுத்தேன், அவங்களே விட்டுட்டாங்க போன தர. எஸ், லாக்டவுன்னால கொரோனா குறையாதுப்பா. நாங்க அரசுக்கு வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்றது நாங்க ஐடியாவே கொடுக்கல, ரெக்கமெண்டேஷன் பண்ணலன்ட்டாங்க. நான் சொன்னேன் எச்சரிக்கை, நான் ஹைகோர்ட்டுக்கு போய் நான் எல்லா எக்ஸ்பர்ட்டையும் நான் பார்ட்டியா சேர்ப்பேன், எல்லாரும் வந்து ஹைகோர்ட்ல வந்து நோட்டீஸ் இஷ்யூ ஆகும், நீங்க அவ்வளவு ட்ரை பண்ணணும்னு நான் சொன்னேன். யார் கேட்கிற? எதுக்காக இந்த ஃபிஷ் மார்க்கெட்? இறைச்சி கடையெல்லாம் வந்து தூரத்தில் வைக்கணும். யாராவது வந்து மெயினான ஏரியாவில் இருப்பாங்களா? அந்த ஆவடி மாநகராட்சிக்கு பின்னாடியே இறைச்சி கடை, ஃபிஷ் மார்க்கெட். இது கோயம்பேடாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா சுதர்சனம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆவடி கார்பரேஷன் பேக் சைடு வரையும் ஃபிஷ் மார்க்கெட் போடுவோம். மக்கள் வந்து சாரசாரியா அங்க வந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் நீங்க எதுவும் பேச முடியாது. அவனுக்கு வந்து கொரோனா பத்தி பயம் கிடையாது. தான் இறந்து போகுங்கன்னா நான் வந்தாதான் அவன் அனுபவிப்பான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொரோனாக்கு போனீங்க அப்படின்னா 3 லட்சத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டான். ஏதாவது உங்களுக்கு தலையெழுத்துனா நீங்க போயிட்டு வரலாம், இல்லைன்னா அப்படியே போயிட வேண்டியதான். ஸோ ஆவடியை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா மெயின்டெனன்ஸ், இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துகிறேன் என்ற பெயரில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, அதுல பல ஊழல் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் சொல்றாங்க. நானே கண்ணால பார்க்கிறேன். நீங்க 2.5 மாசமா கிருமிநாசினி தெளிக்கல, ப்ளீச்சிங் பவுடர் ஸ்ப்ரே பண்ணல, யாருக்கும் பேசுறது கிடையாது. ஏன் நீங்க வந்து ஆவடியில வந்து ஒரு ஆர்டிபிசிஆர் சென்டர் கொண்டு வர முடியாது? அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு சென்டர் கொண்டு வாங்க, ஒவ்வொரு வார்டில் உள்ள அத்தனை பேரையும் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் இருந்தா ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நெகட்டிவ் இருந்தா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஏன் உங்களால கொண்டு வர முடியல? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க எந்த டெஸ்ட் நீங்க எங்கேயோ எடுத்துட்டு போவீங்க, அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு எவ்வளவு காலம் தெரியாது. அதுல ஒரு காப்பியை நீங்க நெகட்டிவ்னா அனுப்புறீங்க, பாசிட்டிவ்னா நீங்க அனுப்ப மாட்டீங்க. ஒரு காப்பி ஐசிஎம்ஆருக்கு போகும், ஒரு காப்பி கொரோனா கண்ட்ரோல் ரூம் டிபிஹெச்சுக்கு போகும், ஒரு காப்பி போலீஸுக்கு போகும். உடனே என்னன்னு தெரியாது, அப்படியே வருவீங்க, டக்கு வருவீங்க, அப்படியே நீங்க டாக்டர் ஷீட்டை போடுவீங்க, அந்த ஏரியாவை பிளாக் பண்ணுவீங்க, பேருக்கு வந்து ஒரு கிருமிநாசினி தெளிப்பீங்க, கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு போடுவீங்க. அவனால எல்லா மக்களுடைய ஏற்கனவே வாழ்வாதாரம் பாய்ச்சி மக்கள் வைத்தியமாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இந்த 1000 ரூபாய் ரேஷன் அரிசி எவன் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்? எத்தனை பேருக்கு இது கிடைக்குது? அன்றாட காட்சி என்ன பண்ணுவான்? டெய்லி வேஜஸ் எங்க போவான்? அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை யாரும் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது 144ல ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க இந்த லாக்டவுன்ல. அப்ப என்ன, 4-5 பேருக்கு மேல போனா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த 144 உங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு இல்லையா? அப்ப 144 5, 6, 7 பிரிவுல திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அவர் தான் மாவட்ட நிர்வாக நடுவர். குற்றவியல் நடுவர் வந்து ஜட்ஜ், இவர் வந்து மாவட்ட நிர்வாக, அவர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பேர். அவர்கிட்ட என்ன பண்ணணும்? பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு வேலை போச்சா, உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சா, நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நீங்க ஒரு மனுவை கொடுக்கணும். 5, 6, 7 இல்லை, 144 தேவையில்லைங்க, எங்களுக்கு 144 தடவுனாலும் என்னோட வாழ்க்கை பாதிச்சிருச்சு அப்படின்னு நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்க. உங்களுக்கு கூட்டு விசாரணை நடத்தணும்.
அப்போ ஒரு வக்கீலோட போய் விசாரணை நடத்துங்க. நீங்க நஷ்டீடு கேளுங்க, கலெக்டர் கொடுத்தா. இதையும் யாரும் செய்யறது. அதாவது லாக்டவுன் 144 மட்டும் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் தடுக்கவே முடியாது. கோவிட்-19 இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல தான் நீங்க இப்போ ஆவடியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் சிட்டிலேயே ஒரு அமைதியான ஏரியா, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் ஆல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இப்போதான் டைம் வந்து இஎம்யூ ரன்னிங் இல்லை. அதனால இங்க அதிகமா எல்லாரும் வராங்க. அதனாலதான் வந்து இங்க வாடகைகளை கண்டாப்பெல்லாம் ஏறிருக்கீங்க. இல்லைன்னா இங்க வரது இப்ப கொரோனானால ஆவடிக்கு வரணுமா வேண்டாமா, ஆவடியை விட்டு போயிடலாமான்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ ஆவடியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் சொன்ன விஷயங்களை செய்யணும். 144 தடை உத்தரவு தவறுன்னு திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரில் பாதிக்கப்பட்ட வருமானம் இல்லாதவர்கள் அனுப்பணும், நஷ்டஈடு கேட்கணும். கொரோனா வைரஸால இறந்தவங்களும் மத்திய மாநில அரசு நஷ்டஈடு கேட்கணும். இனிமையாவது இந்த ஆவடி கார்பரேஷன் விழித்து, ஏன்னா சுமதிங்கிற பேர்ல கொடுத்த பெட்டிஷன் நிறைவேற்ற தான் இருக்கு. நான் பிஸியஸ்ட் லாயரா இருக்கிறதுனால, சாரி பிஸியா இருக்கிறதுனால என்னால அந்த ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் கொண்டு போக டைம் இல்லை. ஹைகோர்ட்டுக்கு நான் கொண்டு போயிட்டு தான் வச்சுங்க, ஆவடி கமிஷனர் தான் வந்து பதில் சொல்லணும். ஏற்கனவே இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை மூட சொல்லி நான் வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன். யார் அக்யூஸ்ன்றீங்க கேட்டா நீங்க சர்ப்ரைஸா இருக்கீங்க. கமிஷனர் மாநகராட்சி, தாசில்தார் தாலூக், இவங்களெல்லாம் பார்ட்டியா சேர்த்து நான் வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங்ல இருக்கு. இவங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட்டை மூடலை அப்படின்னா சுரசன மாசல் பக்கத்தில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டை கோயம்பேடு மாதிரி கொரோனா வந்து சாட்டர்டே சண்டேனால பரவிடும், ஆவடியை வந்து ஆண்டவராலும் காப்பாற்ற முடியாதுன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்டே ரெஜிஸ்டர் பண்ண. அதில் நான் போலீஸை மட்டும் நான் பார்ட்டியா சேர்க்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான். தடுக்கக்கூடிய பவர்ஸ் உள்ளது மாநகராட்சியும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். அவங்கள நான் பார்ட்டியா சேர்த்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சாண்ட் இன்ஸ்பெக்டர்லாம் எந்தாவது ஒரு பார்ட்டியை சேர்த்து நான் போட்டுருக்கேன். பெண்டிங்ல இருக்கு இன்வெஸ்டிகேஷன். அதனால காவல்துறை ஆவடியை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா கண்ட்ரோல்ல அப்பாவி பொதுமக்கள் மேல நீங்க வழக்கு போடுறது, அப்பாவி பொதுமக்களை அடிக்கிறது, போறது வருது, கண்ணாப்பண்ணான்னு பேசுறது, எந்த ரென்சா போலீஸை எவன் பார்த்தாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணுங்க. ரென்சா போலீஸ் சட்டவிரோதமான அமைப்பு, அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. லத்தி கித்தி எவனாவது வெஹிக்கிள் இருந்தாலும் அவனோட நேம் வாங்க, அவன் அட்ரஸை வாங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க, அவன் மேல ஆல்மா அட்டவணைக்கு போடுங்க, 490 420 போட்டு உள்ளது. இதெல்லாம் நீங்க விட்டுட்டு வணிக நிறுவனங்கள்ல போய் அப்பா சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ணுப்பா, கடைக்கு முன்னாடி பக்கெட்லி சோப்பை வை, இல்ல சானிடைசரை வை, கிருமிநாசினியை தனி, இடைவெளி விட்டு நீ நின்று வாங்கிப்போம். அதை முதல்ல பண்ணீங்கனாலே இங்க நீ குறைச்சிடலாம். இதுதான் வந்து ஆவடியை வந்து கொரோனா வைரஸில் இருந்து இனிமையாவது இதுவரையும் நம்ம விட்டாச்சு. இப்ப எவ்வளவு கேசஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து ஆவடியை வந்து மீட்டெடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆண்டவனாலும் ஆவடியையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப வெறுத்து போயிடுச்சுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆவடி கார்பரேஷன் எலெக்ஷன் வந்ததுன்னா ஏன் வாட்டை நான் கவுன்சிலருக்கு நிச்சயமா நான் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவேன். வெறுத்து போய் தான் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் நலனை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. கான்ட்ராக்ட்ல தான் எல்லாரும் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் தி ரியல் திங். நீங்களே பாருங்க, இதை கேட்கிறவங்க உங்க ஏரியாவில் கிருமி நாசினி தெளிச்சுட்டாங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. உங்க ஏரியால வந்து ப்ளீச்சிங் பவுடர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க 3 வேலை. உங்களுக்கு எல்லாம் இம்யூனிட்டி டெவலப் பண்ணது மெடிசன் கொடுத்துருக்காங்க, கபசுர குடிநீர் வீடு தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு மூலையில வச்சுட்டு முகாம் போட்டு வாங்கி எதுக்கு நீ சொல்ற, வாங்க பேட்டை வீட்டு கொடுத்துருப்போம், எது பெரிய உங்களுக்கு செலவாக போகுது. அதுக்கே தன்னார்கள் வருவாங்க கேட்டீங்கன்னா யாராவது ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். எத்தனையோ பேர் ரெடியா இருக்காங்க.
so many peoples are ready. இதெல்லாம் நீங்க செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம். இதை கொண்டு வரலைன்னா இப்போ நான் சொன்ன அந்த கோரிக்கைகள்லாம் ஒரு மனுவாக உங்களுக்கு எழுதிட்டு ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆவடியை காப்பாத்துங்க மெலாஷ் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றது தவிர வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இஷ்யூவோட நாம் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.